ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். IBPS உடைய கிளர்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த வாரம் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு டிப்ஸ், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணணும், அண்ட் பெஸ்ட் ஸ்கோரிங் எப்படி நீங்கள் பண்ணணும், என்ன ஸ்கோரிங் கொடுத்தா பெஸ்ட் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஓவரால் அனலைசிஸ் நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் போறீங்க, என்னால் லைவ் வர முடியல, அதனால் இது ரெக்கார்டட் வீடியோ தான். நான் முன்னாடியே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சரிங்களா? சின்ன ஃபங்க்ஷனாக இல்லை, கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன். அதனால தான் ஒரு 2-3 டேஸ் வந்து என்னால் லைவ் வர முடியாமல் போயிடுச்சு எக்ஸாம் டைமில். பட் வெரி சாரி, சரிங்களா? இந்த மாதிரி டைமில் எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஓகே, எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனலைஸில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ணுறேன். சரிங்களா? என்னால் வந்து லைவ் வர முடியல அப்படின்னா கூட டெலகிராம்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல உங்களை நான் கம்யூனிகேட் பண்ணி எக்ஸாம் எப்படி பண்ணீங்கிறத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா IBPS உடைய கிளரிக்கல் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நிறைய பேருடைய கேள்வி வந்து இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, ஒரு பெஸ்ட் ஸ்கோரிங் என்ன சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அதோட கம்ப்ளீட் சொல்யூஷனாக இந்த வீடியோ பதிவு இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன். அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு தயவு செஞ்சு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுடைய அட்டெம்ப்ட் என்னன்றதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு விஷயம் தான், அட்டெம்ப்டை வெளியே சொல்ல கூச்சப்படாதீங்க. அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க. அட்டெம்ப்ட் என்னன்றதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும். பசங்க எந்த அளவுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்ம ADA 24/7 மொபைல் ஆப் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ADA 24/7 தமிழ் பேங்க் அண்ட் SS யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அனலைஸ் வீடியோ உங்களுக்கு சாட்டர்டே இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம். 100 மார்க், 100 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். மொத்தம் நம்மள்ட்ட 3 பகுதிகள் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்கிலீஷ் வரப்போகுது. ரெண்டாவது ஆப்டிடியூட் வரும். மூணாவது ரீசனிங். இதுல இங்கிலீஷ் வந்து 30 கேள்வி 30 மதிப்பெண்கள், ஆப்டிடியூட் வந்து நமக்கு 35 கேள்வி 35 மதிப்பெண்கள், ரீசனிங் 35 கேள்வி 35 மதிப்பெண்கள். இப்போ IBPS RRB அட்டன் பண்ணவங்களுக்கு, அதாவது PO அப்புறம் கிளர்க் 2 எக்ஸாம் நடந்திருக்கு. இதுல இந்த PO கிளர்க் அட்டன் பண்ணவங்களுக்கு PO அட்டன் பண்ணதை விட கிளர்க் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அட்டெம்ப்ட் நல்லாவே சூப்பரா கொடுத்துருப்பீங்க. 40 அவுட் ஆஃப் 40 தான் சூப்பரா நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், கொஸ்டின்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஒன் செகண்ட் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அங்க பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியா பட் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் ரீகால் பண்றேன். இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப சூதானமா நீங்க அட்டன் பண்ணணும். சரிங்களா? இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஒரு குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குட் அட்டெம்ப்ட்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா அபோவ் ஒரு 70+ நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீசென்டான அட்டெம்ப்ட் நம்மளால சொல்ல முடியும்ப்பா. எப்படி சார், எதை வச்சு சொல்றீங்க? ஒரு 70+ போயிட்டீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அந்த 70+ போறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நல்லா இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட், சுமாரா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து ரீசனிங் இட்ஸ் a ஃபேவரட் சப்ஜெக்டா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுல டைமிங் இருக்கு. ஈச் 20 மினிட்ஸ் தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் எதுவுமே கிடையாது. கரெக்டா? எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈவனா நமக்கு 20 மினிட்ஸ் வைக்கிறாங்க. அப்ப ஈவனா 20 மினிட்ஸ் வர்றதுனால அட்டெம்ப்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வேகமா பண்ணுவாங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க வேகமா அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாங்க பேசிக் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடி பெரிய வித்தியாசம் நமக்கு கிடையாது. அப்போ நல்லா ஸ்கோரிங் பண்றவங்களுக்கு இந்த ரீசனிங் வந்து நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துரும். 35 சாத்தியம். கண்டிப்பா அட்டெம்ப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நானே பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களாம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நானே 2-3 தடவை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ 35 out of 35ன்றது இட்ஸ் பாசிபிள். பட் ஆவரேஜா அவங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து 25+ நமக்கு இருக்கும். அதாவது சூப்பரா அட்டெம்ப்ட் பண்றவங்க, ரீசனிங்கை வெளுத்து வாங்குறவங்க அப்படின்னு இல்லாம ஆவரேஜா நான் நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்றவங்க 25+ போயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 25+ வந்து நார்மலா வந்து சூப்பரா பண்றவங்க பண்ணுவாங்க. அதாவது ஆப்டிடியூடையே பயங்கரமா பண்றவங்களா 30+ போயிடுவாங்க. நான் அவங்கள பத்தி பேசல. ரீசனிங் பயங்கரமா பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஆப்டிடியூட்ல ஒரு 25+ போவாங்க. ஆனா ஒரு ஆவரேஜா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 இருந்து 20 அட்டெம்ப்ட் தான் கொடுப்போம். 18 இருந்து 20 தான் கொடுப்போம்.
இப்போ உங்களோட ஓவரால் அட்டம்ப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 தான் வந்திருக்கும், சாரி 45 தான் வந்திருக்கும் கரெக்டா. இப்போ இந்த அட்டெம்ப்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, நமக்கு ஒரு 60 வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு 60 வந்துருச்சு, இவங்களுக்கு 45 தான் வந்திருக்கும் கரெக்டா. 20 + 20 40, 45 தான் வந்திருக்கும். அப்போ இதுல 70க்கு இந்த 25 மார்க் வேணுமே சார் அப்படின்னா, நான் சொல்றது குட் அட்டெம்ப்ட், நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கு சரியா. ஸோ இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க 15 மார்க் ஸ்கோர் பண்ணா போதும், ஒரு 75 ப்ளஸ் நீங்க போயிடலாம். 15 போட்டாலே ஒரு 75 ப்ளஸ் போயிடலாம். இதுல இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்கு ஒரு டேஞ்சர் ஜோனா உங்களுக்கு இருக்கும். அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் வெளுத்து வாங்கிடுவாங்க, சூப்பரா நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம். எனக்கு தெரியாம நம்ம சில கேள்விகளை மாத்தி போட்டு நெகட்டிவ்ல மார்க் இறக்கி விட்டுருவோம். செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாம போயிடும். அதனால ரொம்ப கவனமா இந்த 15 மார்க் கை வைக்கணும். 15 வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, 10 போட்டா கூட போதும். ரொம்ப கவனமா அட்டென்ட் பண்ணுங்க, ரொம்ப கவனமா. இது கரெக்ட், இது கன்ஃபார்மா இது கரெக்ட், இது போட்டா நமக்கு மார்க் வரும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் கை வைங்க. தேவையில்லாம இந்த இடத்துலயும் கை வச்சு மாட்டிக்காதீங்க சரியா. இதே வந்து அவங்களா இருக்காங்க, ஆவரேஜா போறவங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே தான். ஒரு 12ல இருந்து 15 கொஸ்டின் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 60 பிளஸ் நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஆவரேஜா அட்டெம்ப்ட் வந்து 60க்கு மேல போனாலே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் ஆக்சுவலா ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா அப்படியே அடிச்சு நவுத்துற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு ரீசனிங்ல ஒரு பசிலையாவது நீங்க ஸ்கிப் பண்ற வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பா ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற கேட்டகரிக்கு அவங்க போவாங்க. ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிஐல ஒரு டிஐ கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷன் சம்ல ஏதாவது ஒரு 4-5 கொஸ்டினை வந்து நமக்கு ஸ்கிப் பண்ற மாதிரி வரும். சிம்பிளிஃபிகேஷன்லாம் 5 சிம்பிளிஃபிகேஷன் தான், அல்லது ராங் நம்பர். இதுல வந்து சிம்பிளிஃபிகேஷன் இல்லைன்னா ராங் நம்பர் அப்படி தான் போவாங்க. இல்லைன்னா சிம்பிளிஃபிகேஷன் வித் ராங் நம்பரோட வரலாம் 5 கொஸ்டின் கேட்பாங்க. 10 சிம்பிளிஃபிகேஷன் போக மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்ல சிம்பிளிஃபிகேஷனே 15 கொஸ்டின், 40ங்கிறனால 15 சிம்பிளிஃபிகேஷன் எல்லாருமே ஆவரேஜா அந்த 20க்கு மேல 22 25 அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் மெயின் ரீசன். பட் இங்க அப்படி நமக்கு 15 சிம்பிளிஃபிகேஷன்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேர். 15 கேட்டிருக்காங்க, கேட்டதே இல்லைன்னு சொல்ல முடியாது, கேட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. நம்ம 15 சிம்பிளிஃபிகேஷன் எதிர்பார்க்க முடியாது. 5 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் கண்டிப்பா சிம்பிளிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஸ்கோரிங் பண்ணணும் அப்படின்னா இந்த 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ், செகண்ட் 10 மினிட்ஸ், தேர்ட் 5 மினிட்ஸ் அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த 10 மினிட்ஸ்ல தான் நீங்க பசில் அண்ட் சீட்டிங் நீங்க ட்ரை பண்ணணும். தயவு செஞ்சு முன்னாடியோ பின்னாடியோ பசில் அண்ட் சீட்டிங்க ட்ரை பண்ணிட வேண்டாம். ஏன்னா வந்துட்டு நீங்க கடைசி 5 நிமிஷத்துல போட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி முடிச்சிருவீங்க, கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாம போயிருக்க சுச்சுவேஷன் ஏற்படலாம். முதல் 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணி ஆன்சர் வரல அப்படின்னா கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முதல் 5 நிமிஷத்தை ஸ்கோரிங் பாயிண்டா நீங்க வச்சிருங்க. அதாவது பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ஆல்பா நியூமரிக் சிம்பிள் சீரிஸ், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், இந்த மாதிரி டாபிக் ரொம்ப எளிமையா உங்களுக்கு இருக்கும். டக்குன்னு மார்க் ஸ்கோர் பண்ணும். ஸோ அந்த அட்டெம்ப்ட் கொடுக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு எனர்ஜி அப்படியே பூரிப்பா வரணும். சம்மடா போட்டிருக்க பாரு, மொதல் 10 நிமிஷம், அதாவது மொதல் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது, 3 நிமிஷம் தான் ஆகுது, 10-12 கொஸ்டின் போட்டுட்டா 15 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம், 3 நிமிஷம் தான் தேவைப்பட்டிருக்கு. வேற லெவல். நம்மளால பசில் சீட்டிங் தெரிக்க விட்டுலாம். ஏன்னா இங்க டைம் மிச்சம் ஆனிச்சு அப்படின்னாவே நீங்க பசில் சீட்டிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, தைரியமா அட்டன் பண்ணுவீங்க. எப்படி வந்தாலும் தப்பா வந்தாலும் இன்னொரு சான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்டா அப்படின்ற தைரியம் வந்துடும். ஆனா டைம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பசில் சீட்டிங் கை வைக்கும்போது கை நடுங்கும், பதறும். ஸோ அதனால தான் சொல்றேன், டைம் இங்க மேக்ஸிமம் மிச்சப்படுத்துங்க. இங்க மேக்ஸிமம் குறைச்சு இதோட இது வர்றதுக்கு கொஞ்சம் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு உள்ள வாங்க. இது நம்ம எங்க பண்ணணும், ரீசனிங்ல பண்ண வேண்டிய டாபிக். அடுத்தது நம்மளுடைய ஆப்டிடியூட் பாயிண்ட். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் ஸ்பிரிட் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, இப்படி பிரிக்கணும் அப்படி பிரிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அது. இத முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது டிஐ பார்ட்குள்ள கை வைங்க, லாஸ்டா அப்ளிகேஷன் சம்க்குள்ள கை வைங்க. இதுல எப்போ எதை வேணாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 3ஐயும் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம டிஐ பொறுத்து, நம்ம ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் இந்த 5 டாபிக் தான் மோஸ்ட்லி வரப்போகுது. இதை தாண்டி ஒண்ணுமே வரப்போறது இல்லை. அப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா முதல்ல அதை முடிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது நீங்க டிஐக்குள்ள போய், ஏன்னா இவனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஒரு 7-6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணி முடிச்சிடணும்.
அடுத்த ஒரு டிஐ போனீங்க அப்படின்னா டிஐல 10 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 2 கொஸ்டின் டஃபா இருக்கும், மிச்சம் 8 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அதாவது ஒரு செட்ல 5 கொஸ்டின்ல 3ல இருந்து 4 கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு கொஸ்டினை கொஞ்சம் கால்குலேட்டிவ் வைப்பாங்க. கால்குலேட்டிவ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை கால்குலேட்டிவ் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு நல்ல அட்டம் கொடுத்துருங்க. ஸோ 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் இருந்தால் தாராளமாக போதுமானது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 5 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஓடி போயிருந்துருக்கும். கேட்டா இப்போ உங்களோட அட்டம்ப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம், நெருங்கி கொண்டு வந்திருக்கலாம். 20 எப்படியும் நீங்கள் போட்டிருக்கலாம். ரைட்டா, இதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் தான். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரைட்டா, ஒரு 10 கொஸ்டின் வந்து அதிகபட்சம் 12 கேட்பாங்க, சில நேரத்தில் 8 கூட கேட்பாங்க. ரைட்டா, ஏன்னா 35 கொஸ்டின்ங்கிறதுனால இதோட ரேண்டம்ல தான் நம்ம கேட்பாங்க. ஸோ 10 கொஸ்டின் ஆவரேஜாக நம்ம கேட்பாங்க. அப்ளிகேஷன் சம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 கொஸ்டின் கண்டிப்பாக கை வைக்கணும். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. என்ன மாடலில் கேட்டாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி டாபிக், ஆவரேஜ், பர்சன்டேஜ், இந்த மாதிரி டாபிக்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதே நீங்கள் அது ஒவ்வொருத்தவங்கள ப்ரிப்பரேஷனை பொறுத்தது. சரியா, இந்த டாபிக்லாம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ஒரு 4-5 டாபிக் கண்டிப்பாக நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, அது வந்து நம்ம மஸ்ட், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆவரேஜ் பாயிண்ட். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு வரவே வராது இங்கிலீஷில். நான் ஏன்னா ஆவரேஜாக நல்லா அட்டன் பண்ணுறவங்க, ஆவரேஜாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அது நீங்களே நேச்சுரலாகவே நீங்கள் போட்டுருவீங்க. இங்கிலீஷில் என்ன பண்ணாலும் என்னால் மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியல சார் அப்படின்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அட்டம்ப்டை கிளியராக கொடுங்க. தயவு செஞ்சு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பக்கம் போய் தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஆன்சர் வந்து அவனே பேராகிராஃபில் கொடுத்துருப்பான், நம்ம அதை போய் தேடி தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது. அந்த மாதிரி கேள்விலாம் வந்து மலையேறி போச்சு, டைனோசர் காலத்திலே கேட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது அங்கே பேராகிராஃபில் இருக்கும், அதை போய் நீங்கள் வாசிச்சு பார்த்து அப்படியே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி. இப்போலாம் அப்படி கேட்கறது இல்லை, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த பேராகிராஃபோட அர்த்தம் புரிஞ்சாதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த மீனிங் வச்சு நீங்கள் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 7லேருந்து 10 மார்க் வரைக்கும் கேட்பாங்க. 7லேருந்து 10 மார்க். ஆனால் அதை அட்டன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை முதல்ல போய் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சியில் கை வைக்கிறீங்க. தயவு செஞ்சு ஆர்சியில் கை வச்சிட வேண்டாம். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கொடுத்துருக்க அந்த பேராகிராஃபை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் நாம ஏன் இப்படி இருக்கோம்? கரெக்டா? இது உங்களை குறை சொல்றதுக்கோ இல்லை வந்து இதோ இல்லை, இது என்னுடைய நிலைமை. நானும் இப்படி தான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட என் நண்பர் கேட்டது தான். ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணு என்னை அண்ணன் தான் கூப்பிடும். ஆனால் நீங்கள் வந்து ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் சூப்பராக போடுறீங்க, இங்கிலீஷில் தப்பு பண்ணுறீங்க, எந்த டாபிக் கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு ஒரு தடவை. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் முதல்ல மாற்றினேன், இந்த பேட்டர்னே நான் மாற்றினேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் முதல்ல கை வைப்பேன். அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இவ்வளோ பெரிய பேராகிராஃப், இதை படித்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்க? அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு கேட்டுச்சு. நான் யோசித்தேன், அப்படி இல்லைம்மா, இங்கே இருக்கிற கொஸ்டின் இங்கே இருக்குது, இதை போய் நான் தேடி பார்த்தா கண்டுபிடிச்சலாம். கரெக்டு, தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே பேசியிருக்கப்பட்டிருக்க இந்த பாயிண்ட்டை இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் எங்கே பேசியிருக்கான்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 by 1 படிக்க வேண்டியதாப்பா அப்படின்னா அது அப்படி கிடையாதுண்ணா, அப்படி வராது அது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படி கேட்க மாட்டான். டேரெக்டாக வந்து நம்ம சின்ன குழந்தைகளில் 5வது படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரிலாம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்துச்சு. இப்போலாம் 6th அப்படிலாம் வரது கிடையாது, இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு எப்படி எப்படிலாம் கேட்பாங்க? ஆனால் நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கை வைக்காதீங்கன்னு எனக்கு முதல்ல அந்த பொண்ணு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ரீசனிங்கில் வந்து நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு தெரியல, எனக்கு நான் பெஸ்ட்டு சூப்பராக பண்ணுவேன். என்னையோட ஒரு படி மேலே இங்கிலீஷில் அந்த பொண்ணு இங்கிலீஷில் 30க்கு 30 அடிக்கும். ப்ரிலிமினரினா 30க்கு 30 அசால்ட்டாக தட்டும். அந்த மாதிரி ஒரு செம்ம நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இங்கிலீஷில் அவ்வளோ வேற லெவலில் இருக்கும். அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சு, ஆமாம்ல நம்ம இது தப்பு பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக கை வைக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு அவங்க டெரைவ் பண்ணி கொடுத்தது என்ன அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்னா சென்டென்ஸை ரெண்டு பார்ட்டாக பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் 3 சென்டென்ஸ், இந்த பக்கம் 3 சென்டென்ஸ் இருக்கும். இதை மேட்ச் பண்ணுற மாதிரியான மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். உடச்சி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையும் சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து செகண்ட் பார்ட்டு. மூணாவது பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அது சிங்கிள் ஃபில்லப்ஸ் ஆர் டபுள் ஃபில்லப்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி 15 மார்க் வந்துடும்.
ஸோ உங்களுடைய டார்கெட் இந்த 15 மார்க்கை மட்டும் நீங்கள் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. மீதம் இருக்க 15 விட்டுருங்க. அது வந்தால் வருது, இல்லைன்னா போது விட்டுருங்க. ஆனால் இந்த 15 நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதான் இந்த பாட்டில் நான் ரொம்ப ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப்னஸ் கொடுக்காது. சரியா? இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு கொஸ்டின் வரல, ஆன்சர் வரல அப்படின்னா கண்ணை மூடி ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அந்த கொஸ்டினை திரும்ப 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 சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினை தப்பு பண்ணிட்டு நம்ம கண் பார்வையில் அது தப்பு இருக்கும், கண்ணு முன்னாடி தப்பு இருக்கும், ஆனால் நம்ம கவனிக்கவே மாட்டோம். அந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப தப்பாகவே ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டே இருப்போம், ஆன்சரே வராது. ஏன்னா ஆன்சர் வரல, தயவு செஞ்சு விட்டுட்டு போங்க. திரும்ப மறுபடியும் ஒரு 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பாருங்க ஏன் வரல. ஆனால் அந்த அஸ்பெக்டில் வரக்கூடாது, ஏன் வரலன்ற அஸ்பெக்டில் திரும்ப வரக்கூடாது. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த கொஸ்டினை படிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போக என்றைக்குமே யோசிக்காதீங்க. கொஸ்டின் எப்படி பார்த்தாலும் நீங்கள் 100க்கு 100 அடிக்க போகிறது கிடையாது. 100 out of 100 அடிக்க போகிறது கிடையாது. ஒரு 99 விழுக்காடு மக்கள், இது உங்களை நான் குறை சொல்றதுக்காக உங்களை கம்மியாக இடம் போடல. 100க்கு 90 விழுக்காடு மக்கள், 99 விழுக்காடு மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுற ஆஸ்பிரண்ட் வந்து 100க்கு 100 எழுத போகிறது கிடையாது. கட் ஆஃப் 100க்கு 100 வைக்க போகிறதும் கிடையாது. அப்போ நம்ம எப்படினாலும் ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் ஸ்கிப் பண்ண தான் போறோம்ன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்போ எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணுங்கிறத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு போகணும். அந்த இடத்துல உள்ள போய் உட்கார்ந்து இந்த பசில் எனக்கு வேண்டாம், இது நிறைய டைம் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னு நான் விட்டேன் அப்படின்னா அந்த டாபிக்ல நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு இருக்கும். அந்த சப்ஜெக்ட் நான் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. அப்போ ரீசனிங்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஆப்டிடியூட் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியும், இதை நான் நல்லா அட்டன் பண்ணுவேன், இல்லை இது வந்து டைம் கன்சியூம் அதிகமாக இருக்கும், இது வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும். அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அட்டெம்ப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரீசனிங் உங்களுடைய டார்கெட், ரீசனிங் 25+ கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 20+ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 12+ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. மினிமம் அட்டெம்ப்ட் நான் சொல்றேன், மினிமமா இந்த அளவு. ஏன்னா வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு கொஸ்டின், 20 நிமிஷத்துல 20 கொஸ்டின் கண்டிப்பா போட்டுடலாம். சரியா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 25+ அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 12. மினிமம் ஒரு 57ல இருந்து ஒரு 60. ஏன்னா 57ல இருந்து 60+ மினிமம் அட்டெம்ப்டா நீங்க கொடுங்க. 57 to 60ன்றது ஒரு மினிமம் அட்டெம்ப்டா கொடுங்க. நான் சொன்ன மாதிரி 70க்கு மேல போனீங்க அப்படின்னா நல்லது, நல்ல அட்டெம்ப்ட். பட் இதை வந்து ஓரளவுக்கு பண்ற அளவுக்கு நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. ஏன் இந்த அட்டெம்ப்ட், நான் பொதுவாக இந்த பிஃபோர் த எக்ஸாமினேஷன் வந்து நான் எப்பவுமே இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஆனால் இந்த தடவை நான் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க, லாஸ்ட் இயர் நான் பார்த்த தப்பு. ஆர்ஆர்பியோட கிளர்க் எக்ஸாமை எழுதிட்டு 40 அடிக்க முடியல அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சும்மா என்னத்தையோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தப்பு பண்ணாங்க. கிடையாது, இது ஆர்ஆர்பி கிடையாது, இது ஐபிபிஎஸோட கிளர்க் எக்ஸாம். இது கொஞ்சம் டஃப்னஸ் வேற மாதிரி தான் இருக்கும். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்காது. அப்போ அதில் 40 அடிச்ச என்னால் ஏன் இங்கே 35 போட முடியல அப்படின்னு நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம். அது கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுற மாதிரி அவன் செட் பண்ணுவான். டைம் இருந்துச்சு, நான் வந்து எனக்கு மீதி ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நானே வந்து நிறைய எக்ஸாமில் 17 நிமிஷம் 16 நிமிஷத்துலாம் கொஸ்டினை முடிச்சுட்டு சும்மாலாம் உட்காந்துருக்கேன். சும்மா உட்காந்து இந்த காலம்லாம் எனக்கு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 20 நிமிஷம் டைம் எனக்கு 15-16 நிமிஷத்துல அந்த 35 கேள்வி அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சும்மா உட்காந்து இந்த காலம்லாம் இருக்கு. ஏன்னா அதனால வந்து அது அவ்வளோ என்ன சொல்றது, ஈஸி தான். 35 போட முடியும். பட் சில ரேர் கேட்டகரியில ஸ்கிப் பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக சொல்றேன். சரியா? தாராளமா நீங்க 35 தாராளமா போடலாம். இதுல 25 போடலாம், இதுல 15 போடலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்ப இதுவே வந்து ஒரு 60-75+ உங்களுக்கு போயிடும் கண்டிப்பா. சரியா? இது உங்களுடைய ஓவரால் அட்டெம்ப்டா நீங்க வச்சுக்கோங்கப்பா. சரியா? ஸோ இதை மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. நல்லபடியா எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி முடிச்சுட்டு நம்ம குரூப்ல வந்து எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்றத தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பை சி யூ Ada24 மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் iOS ரெண்டுலையுமே அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பை சி யூ மக்களே. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் Ada24 தமிழுடன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எக்ஸாமுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம்.